ஐரோப்பிய ஒன்றியத்தால் புதிய மற்றும் கடுமையான புகலிட விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த புதிய விதிகள் புகலிட நடைமுறைகளையும் விரைவுபடுத்துவதையும், ஐரோப்பா முழுவதும் நாடு கடத்தல்கள் மிகவும் சீராக மேற்கொள்ளப்படுவதையும் உறுதி செய்வதனையும் நோக்கமாக கொண்டுள்ளன. மீள்குடியேற்றம் தொடர்பில் ஒரு முக்கிய மாற்றம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதற்கமைய புகலிடம் கோருபவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைந்த பிறகு ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாட்டிலிருந்து மற்றொருவர் நாட்டிற்கு சுதந்திரமாக செல்ல இனி அனுமதிக்கப்பட மாட்டார்கள். உதாரணமாக, இத்தாலி அல்லது கிரீஸ் வழியாக நுழையும் ஒருவர் மீண்டும் புகலிடம் கோருவதற்காக ஜெர்மனிக்கு எளிதாக செல்ல முடியாது. அத்துடன் புதிய விதிகளுக்கு அமைய அதிக அகதிகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்ற உறுப்பு நாடுகளிடமிருந்து பணம் வழங்கல் மூலமாகவோ அல்லது புகலிடம் கோருபவர்களை மற்ற நாடுகளுக்கு மாற்றுவதன் மூலமாகவோ உதவியை பெறும். ஜெர்மன் மற்றும் சில பிற நாடுகள் ஒருங்கிணைப்பு நிதிக்கு உடனடியாக பணம் செலுத்த வேண்டியிருக்காது. இத்தாலி மற்றும் கிரீஸ் போன்ற பிற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் முதலில் கையாளப்பட்டிருக்க வேண்டிய பல புகலிட வழக்குகளை ஜெர்மன் ஏற்கனவே கையாண்டு வருவதே இதற்கு முக்கிய காரணமாகும். மேலும் ஜெர்மனியில் தங்குவதற்கு குறைவான வாய்ப்புள்ளவர்கள் தொடர்பிலும் ஒரு புதிய மாற்றம் நடைமுறைப்படுத்தப்படும். அவர்கள் முனிச், பிராங்க்ஃபர்ட் மற்றும் சில விமான நிலையங்கள் போன்ற இடங்களில் விரைவான முடிவெடுக்கும் செயல்முறைக்கு உட்படுத்தப்படலாம்.